ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் லீகல் பீட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிரிசன்ஸ் ஆர் ஜெயில்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைகளின் வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலாக இந்தியாவில் பிரிசன் சிஸ்டமாக 3 லெவல்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் தென் தாலுக் லெவல்ஸ். ஸ்டேட் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இந்த ஜெயில்ஸை சென்ட்ரல் ஜெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயிலில் a person who are convicted for the imprisonment of more than 2 years, அதாவது 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கியிருக்கிற 2 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை வாங்கியிருக்கிற எல்லா கைதிகளையும் இந்த ஜெயில்ஸ்க்கு அனுப்புவாங்க. டோட்டலாக இந்தியாவில் 134 சென்ட்ரல் ஜெயில்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இந்த ஜெயில்ஸை டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஜெயிலுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ்க்கும் அந்தளவுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சென்ட்ரல் ஜெயில்ஸ் இல்லையோ அந்த ஸ்டேட்ஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் தான் வந்து ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. டோட்டலாக இந்தியாவில் 379 டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ் இருக்குது. அண்ட் தென் சப்டிவிஷனல் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க ஜெயில்ஸை சப் ஜெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப் ஜெயில்ஸ் தான் இருக்கிறதுலேயே லோவர் லெவலில் இருக்கிற ஜெயில். அடுத்து என்ன ஜெயில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜெயில். இந்த ஓப்பன் ஜெயில் அப்படின்றத பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த ஓப்பன் ஜெயிலில் இருக்கிற பிரிசனர்ஸ்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஜெயிலில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி குட் பிஹேவியர் மூலமாக அவங்கள வந்து ஓப்பன் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அந்த ஓப்பன் ஜெயிலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி அது மூலமாக ஏர்ன் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் இந்த இயர் ஆஃப் 1962 தான் ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் ஜெயிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கே ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா. அண்ட் தென் தெர் இஸ் அ ஜெயில் கால்டு ஸ்பெஷல் ஜெயில். இந்த ஸ்பெஷல் ஜெயிலில் இருக்கிற பிரிசனர்ஸ் அதாவது கைதிகள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது அதிக செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகள் எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு டெரரிசம் ஆக்ட்லையோ இல்லை ஸ்டேட்டுக்கு எதிரான ஒரு செயல்லையோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வைலண்டான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி அது மூலமாக இவங்களெல்லாம் வந்து கன்விக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஜெயிலில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அதிகமான செக்யூரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர் இஸ் ஆல்சோ ஏ ஜெயில் கால்ட் விமன் ஜெயில். இந்த விமன் ஜெயில் வந்து ஸ்பெஷலாக வந்து விமன்ஸ்க்காகவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது மூலியமாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமன்ஸ்க்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து கொடுக்குறாங்க இந்த ஜெயில்ஸில். இந்த ஜெயில்ஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கூட எல்லாருமே வந்துட்டு விமன் ஸ்டாஃப்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் தென் தெர் இஸ் அ ஸ்கூல் கால்டு போஸ்டல் ஸ்கூல். இந்த போஸ்டல் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு யூத் அண்ட் ஜுவனைல்ஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதாவது 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஜுவனைல்ஸோ இல்லை யூத்ஸ் அவங்க வந்து ஒரு கிரைமுக்கு கன்விக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு யூத் டீடென்ஷன் சென்டராக இருக்கிறது தான் இந்த போஸ்டல் ஸ்கூல். அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லீகல் பீட்ஸ்.